குட்டீஸ்க்குலாம் பிடிச்ச கிறிஸ்பியான குர்குரே வீட்லயே ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எந்த கப்பில் அரிசி மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு மாவு கரைச்சதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கெட்டி சேர ஆரம்பிக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக இதை ஆற வச்சுருங்க. இது ஆறினதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக அதில் எடுத்து குர்குரே ஷேப்புக்கு உருட்டிக்கங்க. இந்த மாதிரி உருட்டிக்கங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயில் உருட்டி வச்சுருந்த மாவெல்லாம் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வீட்டிலேயே சூப்பரான குர்குரே